பொங்கல் திருநாளை ஒட்டி உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காகவும் நம்முடைய பெருமைகளை எடுத்துச் சொல்வதற்காகவும் இந்த பட்டிமன்றத்தை சிவந்தி கல்வி குழுமத்தின் சார்பிலும் மக்கள் தொலைக்காட்சியின் சார்பிலும் இந்த பட்டிமன்றத்தை வடிவமைத்திருக்கிறோம். பொங்கல் பொங்கட்டும், பொல்லாங்கு தீரட்டும், நன்மைகள் விளையட்டும், நானிலம் மகிழ்ச்சி கொள்ளட்டும் என்பதற்காகவே நம்முடைய பண்பாட்டு கூறுகளை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை உலகெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே தொலைக்காட்சி மக்கள் தொலைக்காட்சி. இந்த புதிய தலைமுறை, நம்முடைய இளைய தலைமுறை, இந்த நவீன தலைமுறை உயர்ந்திட பெரிதும் தேவை கடும் உழைப்பா அல்லது கட்டுப்பாடா அப்படிங்கிற ஒரு வினாவை உங்கள் முன் வைத்திருக்கிறார்கள். இதற்காக தமிழ்நாட்டிலேருந்து 4 அறிஞர்கள் இன்னைக்கு 2 அணியாக பிரிந்து அவருடைய வாதங்களை வைக்கப் போகிறார்கள். நீங்கள் யாருடைய வாதம் சிறப்பாக இருக்கிறதோ அந்த சிறப்பை மையமாக வைத்து இந்த தீர்ப்பு அமையும் என்பதை முதலில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். சரி, ஏன் நவீன தலைமுறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் கடும் உழைப்பாளிகளாக இருந்தார்கள், கட்டுப்பாடோடு வாழ்ந்து வந்தார்கள். அதனால் ஒரு தலைமுறை சிறப்பாக இருந்தது. அவர்களுக்கு நோய் இல்லை, உடலில் யாருக்குமே சர்க்கரை வியாதி இல்லை, இரத்த அழுத்த நோய் இல்லை, ஆனால் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய நவீன தலைமுறை அப்படி இல்லை. பல்வேறு பிரச்சனைகளில் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள், திண்டாடி கொண்டிருக்கிறார்கள், திணறி கொண்டிருக்கிறார்கள். சின்ன குழந்தைகள் கூட எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு மாணவர்களே சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் எது இந்த நாட்டில் மிக கேவலமாக பார்க்கப்பட்டதோ அது இன்றைக்கு கௌரவமாக மாறிவிட்டது. போதைக்கும் அடிமையாகி கிடக்கிறார்கள். சின்ன சின்ன சச்சரவுகளை பார்த்து மயங்கி போய் கிடக்கிறார்கள். தொலைக்காட்சியில் இருக்கிற படங்களை, திரைப்படத்தை பார்த்துவிட்டு அதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் பல்வேறு பிரச்சனைகள், மன அமைதி இல்லை, வீணான தற்கொலை, ஒருத்தருக்கு ஒரு சண்டை, ஒருத்தருக்கு ஒரு கத்தி கொத்து, இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஏன் என்பதை இந்த பட்டிமன்றத்தின் மூலம் ஒரு புதிய விளக்கத்தை சொல்லணும். இந்த தமிழர் திருநாளில் இன்றைக்கி இளைய தலைமுறை எல்லாமே சோம்பேறிகளாயிட்டாங்க. சின்ன சின்ன நோய்களோடு போராடி கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்தில் யாத்திரை செல்வதற்காக நடந்தார்கள். இன்றைக்கு மாத்திரைகளோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சிந்திக்க விடுவதில்லை? இந்த சிறுவகுப்பு பாடங்கள், மனப்பாடக்கீரர்களே மாணவ கேசட்டில் கணக்காக பதிவு செய்யப்பட்டு விட்ட காரணத்தால் இளைய தலைமுறைக்கு நம்முடைய பழமையின் பெருமையை, நம்முடைய கலாச்சாரத்தின் பெருமையை சொல்லவில்லை. அதற்காக ஒரு பட்டிமன்றத்தை வடிவமைத்து அதன் மூலம் புதிய சிந்தனைகளை, புதிய மாற்றங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக 4 தமிழறிஞர்களை இங்கே வரவழைத்திருக்கிறோம். அந்த வகையிலே பேராசிரியர், நம்முடைய பாரதியார் சங்கத்தினுடைய செயலாளர், சேஷாத்திரி பள்ளியினுடைய துணை முதல்வர், மிகச்சிறந்த எழுத்தாளர், சமூக சிந்தனைவாதியாக இருக்கிற மணி அவர்கள் கடும் உழைப்பே என்கின்ற அணிக்கு தலைமை தாங்குகிறார். கடும் உழைப்பு தானே பேசுகிறீங்க? அதை போலவே அவருக்கு துணை இருப்பதற்காக ஒரு நல்ல பேராசிரியர். மற்ற இடத்துலலாம் வெளியிலேருந்து பேச்சாளர் கூட்டுரும், உங்கள் சேர்மேன் நல்ல மனிதர் சார், எங்கள் கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனுடைய அடிப்படையில் பேராசிரியர் டாக்டர் முத்தரசி அவர்களை அவருக்கு, அதே மாதிரி கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை அஸ்திவாரம் இல்லாத கட்டடம் மாதிரி அப்படின்னு சொல்கிறதுக்காக பேராசிரியர் டாக்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமாகி ஒரு நாளும் எல்லா தொலைக்காட்சிகளிலும் நன்மைக்காக விவாதம் செய்கிற நாளிலத்து பெருமகனார், உழைப்பு தேனி, உன்னத மனிதர், களைப்பே அறியாத கலங்கரை விளக்கம் கல்வியாளர் முருகையன் பக்ரிசாமி அவர்கள் கட்டுப்பாடே என்கின்ற அவருக்கு
துணை நிற்பதற்காக ஒரு தமிழ் துறை இல்லாமல் எப்படி சார்? தமிழே எங்கள் உயிர், அதை சொல்லிக் கொடுப்பதே நல்ல பயிர் என்பதற்காக தினமும் உழைக்கின்ற தமிழாசிரியர் அம்மா தவமணி அவர்கள் அவருக்கு சொன்னார். என் தமிழ் சொந்தங்களுக்கு, இரத்த உறவுகளுக்கு, தொப்புள் கொடி உறவுகளுக்கு இனிய பொங்கல் வாழ்த்தினை சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக மணி அடிக்க வேண்டும், அதற்கு மணி வர வேண்டும். அதனால் மணி எழுகிறார். சமூகத்திற்கு பழுது நீக்கக்கூடிய ஒரு நல்ல தலைப்பை தேர்ந்தெடுக்கிறது மக்கள் தொலைக்காட்சியினுடைய வழக்கம். அப்படி பழுது நீக்கக்கூடிய நல்ல மனிதரை நடுவராக தொடர்ந்து தொண்டாற்ற வைப்பது அவர்களுடைய வழக்கம். அந்த வகையில் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு நல்ல தலைப்பு இந்த கடின உழைப்பே அப்படின்னு சொன்னதும் நம்ம பள்ளிக்கூடன்றதுனால ஒரு பள்ளி ஆசிரியர் வாழ்க்கையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகை மாவட்டத்தில் சாந்தி என்கிற ஒரு ஆசிரியரை நாம் இன்னும் மனதிலே தாங்கியிருப்போம் என்று நினைக்கிறேன். ஒரு 7 மாணவர்களை சுமந்து கொண்டு அந்த பள்ளியினுடைய வாகனம் ஒவ்வொரு வீடுகளாக சென்று மாணவர்களை அழைத்து கொண்டு பள்ளிக்கு செல்லணும். அன்றைக்கு அந்த வாகனத்துக்கு பொறுப்பு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆசிரியருக்கு அந்த வாகனத்துக்கான பொறுப்பு கொடுப்பாங்க. அந்த திருமணமாகாத சாந்தி என்கிற ஆசிரியர் தான் அன்றைக்கு அந்த வாகனத்திற்கு பொறுப்பாசிரியர். அவங்க ஏற்றுக்கிட்டு 7 குழந்தைங்க, ஓட்டுநர், இந்த ஆசிரியர் சாந்தி. அந்த வாகனம் சென்றது. இடையில் நம்முடைய கட்டுப்பாடு இல்லாத நம்முடைய ஓட்டுநர் அவருக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. எடுத்து பேசுகிறாரு. ஃபோனில் பேசினவர் அந்த வேனை கொண்டு போய் ஒரு ஆற்றுல விட்டுட்டார். 7 குழந்தைகளை மீட்பதற்காக சாந்தி என்கிற ஆசிரியர் மிகப்பெரிய போராட்டத்தில், அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, 6 ஒவ்வொரு குழந்தைகளாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. 7வது குழந்தையை மீட்கிற போது அந்த சாந்தி என்கிற ஆசிரியரும் அந்த 7வது குழந்தையும் அந்த ஆற்றிலேயே உயிரை மாய்த்து விடுகிறார். உயிர் போயிடுச்சு. காவிய கவிஞர் வாலி இப்படி எழுதினார்: அம்மா சாந்தி, எல்லோரும் முழுகாமல் இருந்துதான் குழந்தை பெற்றுக்கொள்வார்கள், நீ மட்டும்தான் 6 முறை முழுகி 6 குழந்தைகளை பெற்றெடுத்தாயின்னு சொன்னார். நல்லா கவனிச்சு பாருங்க. இதை எந்த துறையில் இருக்கிறவர்களால் இந்த சாதனை செய்ய முடியுமான்னா, நம் உடம்பையும் ஆவியும் ஒரு சேர வேக விடுகிற ஆசிரியர் பணியில் அர்ப்பணிப்போடு பணியாற்றக்கூடிய நல்ல ஆசிரியர்களால் தான் இந்த மாதிரியான தியாகத்தை செய்ய முடியும். அப்படி கடின உழைப்புக்கு சொந்தக்காரியான சாந்தி நமக்கெல்லாம் ஒரு சால சிறந்த எடுத்துக்காட்டு. அவங்க கட்டுப்பாட்டோட, என் வேலை இது கிடையாது, எனக்கு நீச்சல் தெரியாது, நானும் அவர் டிரைவர் எகிரி குச்சி தப்பிச்சு ஓடின மாதிரி நானும் ஓடி இருக்க முடியுமேன்னு தப்பிக்காமல் இருந்த சாந்தி தன்னுடைய கடின உழைப்பினால் அந்த குழந்தைகளை மீட்டெடுத்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். தொடர்ந்து நமக்கு தெரியும் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம். ஏன் அந்த தனி மனிதருடைய பிறந்த நாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம்னா, அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றுக்கு இடையில் இருந்த இடைப்பாலம் உடைந்து போச்சு. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. சில மக்கள் அந்த வெள்ளத்திலேருந்து மீண்டு வர்றதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அரசு எந்திரமே அந்த ஆற்று பாலத்துக்கு முன்னாடி நிற்குது. நடுவில் ஆறு ஓடுது, பாலம் தண்ணியில் ஓடி போச்சு. அந்த சைடில் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விளங்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் போய் நிற்கிறார். அரசு அதிகாரிகளாக பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னப்பா எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சுங்கய்யா. அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியலைங்கய்யா. ஏன் கொடுக்க முடியல? வாகனம் எதுவும் இங்கேருந்து அங்கே போகாதுங்கய்யா. ஏன் நீங்கள் இறங்கி போக முடியாதா? என்னங்கய்யா, ஆற்றுல போனால் நாங்களும் ஆற்றோடு போயிடுவோங்கய்யா. என்னங்க பேசுகிறீங்க? அரசு அலுவலர்கள்ங்க. நான் சொன்ன போது, சரி நீ எல்லாம் நில்லு, நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 9 ஆண்டு காலம் கடும் சிறையில் வாடியவர், 9 முறை தமிழ்நாட்டை கட்டியாண்டிய பெருமகன், இந்தியாவிலே மிகப்பெரிய தலைவர்களில் தலைமையான தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய வேட்டியை மடித்து கொண்டு அந்த ஆற்றில் இறங்கி நடந்து அந்த பக்கம் போனோடனே அரசு அதிகாரிகள், IAS, IPS அத்தனை பேர் முன்னாடி போனாங்க. ஒரு முதல்வர் கடின உழைப்புக்கு சொந்தக்காரராக இருந்தால், நான் கடின உழைப்புக்கு சொந்தக்காரனாக இருந்தால், என் பின்னாடி வரக்கூடிய அத்தனை சந்ததியும் கடின உழைப்பை தரும் என்பதற்கு முழு உதாரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவரை மறக்க முடியுமா? அப்போ யார் கடின உழைப்பு செய்கிறது? இன்றைக்கு நாம் படிக்கிறோம்ல, ஒரு வாத்தியார் வராங்க, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நாம் அப்படியா? மாணவர்களை சொல்கிறேன், தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும். நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்கும். இன்றைக்கி மேக்ஸில் 10 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க மிஸ்ஸு.
நீ வீட்டில் போய் இங்கிலீஷையும் படிக்கணும், 10 சம்மு மேக்ஸையும் போடணும். சரி, கட்டுப்பாட்டோட நாளைக்கு என்ன எக்ஸாமோ அதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம்னா அந்த 10 சம்ம போடலினா என்ன ஆகும்? தேவையில்லாத மன கஷ்டம் உனக்கு தான் வந்து சார். ஏன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை அப்படி ஆகிவிட்டது. பல மணி நேரங்கள் படித்தால் மட்டும்தான் கல்வியில் தேர்ச்சி அடைய முடியும், புரிஞ்சு படித்தால் தான் தேர்ச்சி அடைய முடியும். 10 சப்ஜெக்டை ஒரே நேரத்தில் படிச்சுட்டு அறிவியல் விஞ்ஞானிகளாக சாதனையாளர்களாக மாறினவர்கள் எத்தனை பேரை பார்க்குறோம். இன்றைக்கி எல்லா வசதிகளும் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அறிவு மேதை அப்துல் கலாமை நாம் கொண்டாடுகிறோமே, தூக்கத்தில் வருவது கனவல்ல, எது உன்னை தூங்க விடாமல் செய்கிறது கனவு என்று நமக்கெல்லாம் பாலபாடம் புகட்டிய அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பேப்பர் போடுற சிறுவனா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அந்த பேப்பரின் தலையங்கம் வரக்கூடிய அளவிற்கு சாதனையாளராக உயர்ந்தார். அப்படியான ஒரு சாதனையாளருடைய வாழ்க்கை எப்படி வந்தது? கடினமான உழைப்பினால் இன்றைக்கு அவரை சாதனையாளராக பார்க்கிறோம். நடுவர்களே, நான் இப்படி ஒரு வாழ்க்கையை சொல்லி நிறைவு செய்கிறேன். சார்லி சாப்ளின் பெரிய நடிகர், நகைச்சுவை கதாபாத்திரத்தால் வாயே பேசாமல் அவருடைய பாடி லாங்குவேஜ், உடல் மொழியால் நம்மை சிரிக்க வைத்த சிந்திக்க வைத்த ஒரு மாபெரும் நடிகர் சார்லி சாப்ளின். அவருடைய இளமை வயது ரொம்ப மோசமானது. அவருடைய சரியான சாப்பாடு இளம் வயதில் இல்லாததுனால அவருடைய உடல் நலம் குன்றி போச்சு. சரியான விகிதத்தில் தலை வளரலை, சரியான விகிதத்தில் கை கால்கள் வளரலை, அவருக்கு சரியான சாப்பாடு இல்லை. இளம் வயதில் பொம்மை விற்கிற வேலை செய்கிறார், பேப்பர் போடுற வேலை செய்கிறாரு, மருத்துவமனைகளில் வாட்பாயா வேலை செய்கிறார். இப்படி பல வேலைகள் செஞ்சு அவர் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு தீவிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. என்னன்னா, நான் என்னைக்காவது ஒரு நாள் நடிகன் ஆவன். ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு சீரியஸான கதாபாத்திரம், சோகமான கதாபாத்திரம் தான் உன் முகத்துக்கு செட் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அண்ணன் சிட்னி மட்டும் சொன்னால், உனக்கு அதெல்லாம் செட் ஆகுதுடா, உனக்கு கோமாளி வேஷம் தான் செட் ஆகணும். ஆனால் இவனுக்குள்ள இருந்த நகைச்சுவை உணர்வு மற்றவர்களால் கட்டி போடப்பட்டது. உன் முகம் சோகத்துக்கு தான் செட் ஆகும், நீ இதுக்கு செட் ஆக மாட்டேன்னாங்க. ஒரு மேடை நாடகத்தில் நடித்தான், யாரும் கைத்தட்டலை, யாரும் அவனை பாராட்டலை, மனம் வெந்து போனான். வீட்டுக்கு வந்தான், கடினமாக உழைச்சான், தன்னுடைய ஆடை வடிவமைப்பை மாற்றினான், டீக்கா ட்ரெஸ்ஸை தூக்கி எறிஞ்சான். அதாவது தொலன்னு ஃபேண்ட்டு, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ரொம்ப டைட்டான ஷர்ட்டு, 2 காலுக்கும் பொருத்தமில்லாத காலணிகள், மீசை, அந்த மீசைக்கு மேலே டூத் பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம பர்பஸை, அந்த பர்பஸையை பூசிக்கிறார். இப்படி தன்னுடைய உருவத்தை மாற்றி எல்லாரும் பார்த்து கிண்டலும் கேலியும் பண்ணக்கூடிய ஒரு உருவத்தோடு வந்து மேடையில் நிற்கிறாரு. மேடையில் அன்றைக்கு அரங்கம் முழுமையாக இருந்த பெருமக்கள் அவரை பார்த்து நகைச்சுவையில் அவரை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. எந்த கிண்டல் கேலி அவர் வாழ்க்கையில் உயரம் அடைவதற்கு தடையாக இருந்ததோ அந்த கிண்டல் கேலியால் வாழ்க்கையில் உயர்ந்து மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக தன்னுடைய கடுமையான உழைப்பினால் உயர்ந்தவர் சார்லி சாப்ளின். அவருடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருந்தது அவருடைய கடின உழைப்பு. அன்புக்குரிய மாணவர்களே, இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 1897 அப்போ செங்கல்பட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பரனூர் ரயில்வே ஸ்டேஷன், சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியை நோக்கி பயணப்படுறாரு தொடர்வண்டியில். அவரை பார்க்கறதுக்காக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் ஒன்று கூடி அவரை எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி அந்த ரயில்வே கேட் கீப்பர் அந்த அதிகாரிகள் அணுகிறாங்க. ட்ரெயினை நிற்கணும்னு. ட்ரெயின் இங்கே நிற்காதுங்க, இது ஸ்டேஷன் கிடையாதுன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. இல்லை, நாங்கள் அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தே ஆகணும்னு சொன்னாலும் அரசாங்கத்தில் அதுக்கு இடம் இல்லை, எங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு, அந்த கட்டுப்பாடை நாங்களால் மீற முடியாதுன்றாங்க. மக்கள்லாம் கூடி ஒரு முடிவை செய்கிறாங்க. 50 பேராக சேர்றாங்க. நேராக போய் நின்று அந்த தண்டவாளத்தில் உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே ஒருத்தர் 2 பேராக இருந்தால் அந்த விதியை நம்மால் மீற முடியாது. ஆனால் கூட்டமாக வந்து அந்த ரயிலை மறிக்கும் போது நிச்சயமாக அந்த தொடர் வண்டி நின்று போகுது. நின்று போனோடனே சுவாமி விவேகானந்தர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சுவாமி விவேகானந்தர் இறங்கி வந்து அப்போ தான் சொல்கிறாரு, இவ்வளவு லட்சியத்தோட இப்படி கடினமாக உழைத்து என்னை பார்த்தே தீர வேண்டும் என்கிற லட்சிய முழக்கத்தோடு ஒரு தொடர் வண்டியையே நிறுத்தி என்னை பார்க்க நீங்கள் ஆசைப்பட்டிருக்கிறீர்கள். இதே லட்சிய துடிப்போடு உழைப்போடு கடின உழைப்போடு நீங்கள் முயற்சி செய்தால் இன்னும் 50 ஆண்டுகளில் இந்த தேசம் விடுதலை அடையும் அப்படின்னு 1897 சொன்னார். அதோடு 50 கூட்டி பாருங்கள், 1947 இந்த இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தது. அப்படி இந்தியர்களான நாம் ஒற்றுமையோடு இருந்தால், கடுமையான உழைப்பை நாம் செலுத்தினால் எல்லா துறையிலும் வெற்றி பெற முடியும் என்று சொல்லி, செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம்,
நேர்மை அது மீறாமல், வாய்மை அது தவறாமல், நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு முறை உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணியாக பேசியிருக்கிறார். கடைசியில் ரயில்வே தண்டவாளத்தில் விவேகானந்தரை பார்க்கறதுக்காக படுத்த கதையும் சொன்னார். நம்முடைய லட்சியம் அதுபோன்று உழைத்தவர்களால் விடுதலை கிடைத்தது. விடுதலை பெற்ற நாட்டில் இருக்கிற நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய உழைப்பு என்ன? படிப்பு. அந்த படிப்பு உங்களை உயர்த்தும் என்பதை அவருடைய கடும் உழைப்பு உங்களுக்கு பாடமாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி அவருக்கு பதில் சொல்வதற்காக தமிழாசிரியர், எப்போதும் தமிழாசிரியர் கொஞ்சம் முன்னாடி நிற்பாங்க. அதனால் தமிழாசிரியர் தவமணி தவமாக எழுதி வச்சு குறிப்பெடுத்து வந்திருக்கிறார். எப்படியாவது கட்டுப்பாட்டை காத்தாக வேண்டும், எங்கள் இளைய தலைமுறைக்கு சொல்லியாக வேண்டும் என்பதற்காக இப்போது எழுகிறார் தவமணி அவர்கள். நான் சொல்லாமலேயே நீங்கள் கையை தட்டுவீர்கள். சோர்வு தளர்ச்சியை கொண்டு வரும், உற்சாகம் வளர்ச்சியை கொண்டு வரும். அதுபோல் கட்டுப்பாடு மட்டுமே வாழ்வில் முன்னேற்றத்தை கொண்டு வரும். ஒரு கல்லை உளியால் செதுக்கி சிலை வடிப்பது போல கட்டுப்பாடு எனும் உளியால் நம்மை நாமே செதுக்கி கொண்டால் சிற்பமாக ஒளிரலாம். கட்டுப்பாடு இல்லை என்றால் வெறும் கல்லாகவே இருந்து காலத்தை கழிக்க வேண்டியதுதான். காட்டும் பொறுமை அடக்கம் எனும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டாம்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். இது கவிஞர் வைரமுத்து அவர்களினுடைய கவிதை வரிகள். கட்டுப்பாட்டோட அங்கங்களாக இருக்கிற அந்த பொறுமையையும் அடக்கத்தையும் கடைப்பிடிக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் உயரத்தை தொட முடியும். சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி எல்லா ஊடகங்கள்லையுமே ஒருத்தர் தலைப்புச் செய்தியாக இருந்தார். தேசத்தின் பெருமை அப்படின்னு அவரை நம்ம எல்லாருமே கொண்டாடி மகிழ்ந்தோம். அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். உலக சதுரங்க போட்டியினுடைய முதலிடம் பிடித்த வெற்றியாளர். யார் பேர் ஞாபகம் இருக்கா? குகேஷ். ஆமாம், குகேஷ் ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு, தனக்கு எந்த ஒரு சமூக ஊடகங்கள்லையும் கணக்கு கிடையாது, கணக்கு வைத்திருக்கவில்லை. இதுவும் ஒரு வகை கட்டுப்பாடு தானே. இந்த கட்டுப்பாடு இருந்ததுனால தான் அவர் வாழ்க்கையில் வெற்றியாளராக ஒளிர முடிஞ்சுது இல்லைங்களா? திறன் பேசிக்குள்ள தங்களோட திறமைகளை எல்லாம் புதைச்சிட்டு வெறும் குறிக்கோளே இல்லாமல் காலத்தை கழிச்சிட்டு இருக்கவங்க மத்தியில் யார் கட்டுப்பாட்டோடு இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் சாதனையாளராக தங்களை அடையாளப்படுத்திக்க முடியும் இல்லையா? போதையுடன் புத்தாண்டு கொண்டாட கொடைக்கானல் சென்ற இளைஞர்கள் கைது. இந்த செய்தி ஊடகங்களில் அண்மையில் வந்த செய்தி. இதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி நடக்கிற சமூக குற்றங்கள் அனைத்துக்குமே காரணம் என்ன? தனி மனித ஒழுக்க சீர்குலைவு தான், கட்டுப்பாடு இல்லாதது தான் இல்லையா? எதிரணியினர் சொல்கிறாங்க கடுமையான உழைப்பு இருந்தால் போதும் முன்னேற்றம் வந்துடும் அப்படின்னுட்டு. சரி, அப்படியே வச்சுப்போம். இப்போ கடுமையாக உழைச்சி சேர்த்த பணத்தை எல்லாம் மது கடைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு மது பிரியர்களாக, மதுவுக்கு அடிமைகளாக தான் கெடுறதும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தையும் கெடுத்துட்டு இருக்க எத்தனையோ குடிமகன்கள் வாழற நாடு இல்லையா? நம்ம நாட்டில் எத்தனையோ குடிமகன்கள் வாழறாங்க. இப்போது அண்மையில் முன்னாள் நடுவண் அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு தமிழக அரசுக்கு. மது அருந்துவதால் 7 வகை புற்றுநோய்கள் உருவாகுது அப்படின்னு. இது உலக சுகாதார நிறுவனம் கொடுத்துருக்க ஆய்வறிக்கை. இந்த விழிப்புணர்வு வாசகங்களை நம்ம மது பாட்டில்களில் அச்சடித்து நீங்கள் தெரிகிற மாதிரி வெளியிடணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்படி மது பாட்டில்லையே குடிக்காதன்னு எழுதுறான், அதை பார்த்துக்கிட்டே குடிக்கிறான். இல்லைங்க சார், கொண்டு வந்துடலாம். கட்டுப்பாடுனால மட்டும்தான் சாதிக்க முடியும், முன்னேற்றத்தை காண முடியும் இல்லையா? கடும் உழைப்பாலெல்லாம் எல்லாத்துக்குமே அடிப்படை கடின உழைப்பு கிடையாது, கட்டுப்பாடு தான். இப்போது அடுத்ததாக நம்ம நாட்டோட கலாச்சாரம், பாரத கலாச்சாரம் என்ன இன்னைக்கு நேற்று தோன்றியதா? இல்லை, நம்மளுடைய கலாச்சாரம் பழம்பெருமை மிகுந்த கலாச்சாரம் இல்லையா? இந்த கலாச்சாரத்தோட பெருமையை இளைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லி அவங்கள கட்டுப்பாட்டோட நல்வழிப்படுத்தி முன்னேற்றம் காண வைப்பது யாரோட கடமை? பெரியவர்களோட கடமை. அதை செய்யாமல் இளைய தலைமுறையை குற்றம் சொல்லியும் எந்த பயனும் கிடையாது இல்லையா? இந்த விதிமீறல், கட்டுப்பாட்டு மீறல்ங்கிறது இன்னைக்கு நேற்று கிடையாது. நம்மளோட பழந்தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரத்தினுடைய கதை நாயகன் ஞாபகம் இருக்கா? யார் கதை நாயகன்? யார் சிலப்பதிகாரத்தினுடைய கதை நாயகன்? கோவலன்.
அந்த கோவலன் பட்ட துன்பங்களுக்கு எல்லாமே காரணம் அவனுடைய கட்டுப்பாடு மீறல் தான், தனி மனித ஒழுக்கம் இல்லாதது தான் இல்லையா? அதனால கலாச்சாரத்தோட பெருமையை இளைய தலைமுறைக்கு சொல்லி கொடுத்தாலே போதும். பேரறிஞர் அண்ணா கோவலன் கட்டுப்பாட்டை மிருந்தான் கேவலன்னா மாறிட்டான். ஆமாம், கண்டிப்பாக. அதனால் கட்டுப்பாடு மட்டும்தான் அவசியம். இப்போ உண்பது எதற்காக? சக்தி பெறுறதுக்காக. உறங்குவது, ஓய்வெடுப்பது எல்லாம் எதுக்காக? உறங்குவது உற்சாகத்தை பெறுறதுக்காக, ஓய்வெடுப்பது வலிமையை மீட்டெடுப்பதற்காக. அது மாதிரி கண்டிப்பும் அதே மாதிரி கட்டுப்பாடும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வர்றதுக்காக தான். விதைத்தவுடன் முளைத்து விடுவதில்லை செடிகள், நட்டவுடன் நிழல் தருவதில்லை மரங்கள், நினைத்தவுடன் நிறைவேறி விடுவதில்லை கனவுகள். அது மாதிரி தாங்க கட்டுப்பாடுனால தான் படிப்படியான முன்னேற்றத்தை நம்ம எடுத்துக்க முடியும். திரைப்படத்தில் வேணால் உடனடி முன்னேற்றம் சாத்தியமாகலாம், ஆனால் நிஜத்தில் படிப்படியான முன்னேற்றம் தான். அந்த படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கறது எது? கட்டுப்பாடு தான். ஒரு திரை இசை பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இப்படி கண் போன போக்கிலையும் கால் போன போக்கிலையும் மனம் போன போக்கிலையும் ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தா என்ன சாதிக்க முடியும்? என்ன முன்னேற்றத்தை காண முடியும் இல்லையா? அதனால் கட்டுப்பாடை வெறுக்கக்கூடாது. இப்போ வேற எங்கேயும் போக வேணாம், நம்ம உடல் உறுப்புகளே எடுத்துப்போம். இதயம் துடிக்கிறதுல கூட என்ன இருக்குது? ஒரு சீரான ஒழுங்குமுறை இருக்குது இல்லையா? அந்த சீரான ஒளி தப்பிச்சுன்னா முடியாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம விடுற சுவாச காற்று, அந்த மூச்சு காற்றில் கூட இயற்கை ஒரு ஒழுங்கை வச்சுருக்கு இல்லையா? நம்ம உடலில் இருக்க திசுக்களோட ஒழுங்கற்ற வளர்ச்சியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் நம்ம பூமி மட்டும் இல்லை, எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருது இல்லையா? அதில் கூட என்ன இருக்குது? ஒரு ஒழுங்கும் கட்டுப்பாடும் இருக்குது. இந்த கட்டுப்பாடெல்லாம் இருக்கிறதுனால தான் பூமி பந்து தன்னுடைய பயணத்தை பாதுகாப்பாக செஞ்சிட்ருக்கு இல்லைங்களா? அதனால் கட்டுப்பாட்டை வெறுக்கக்கூடாது. இன்றைய கண்டிப்பு கட்டுப்பாடு எல்லாம் நாளைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்கறதுக்காக தான். இதை இன்றைய இளைய தலைமுறை புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனையே கிடையாது இல்லையா? அதனால் உணவு கட்டுப்பாடு, அலைபாயிர மனதுக்கு கட்டுப்பாடு, இப்படி கட்டுப்பாடுகளை மெல்ல மெல்ல ஏற்று விரும்பி ஏற்று தங்களோட செயல்களை சரிவர செய்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? சாதிக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி ஒன்று பேச்சு கட்டுப்பாடு, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. பேச்சு கட்டுப்பாடு வணங்க ஆரம்பிக்கும் போது தான் வளர ஆரம்பிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்காம பணிவு கோழைத்தனம், எதிர்த்து பேசுறது தான் வீரம் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இன்னைக்கு பலர்கிட்ட இருக்கு இல்லையா? அதனால் பேச்சு கட்டுப்பாடும் தேவையான ஒன்று. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கட்டுப்பாடு இன்றைய தலைமுறையினுடைய உயர்நிலைக்கு மட்டும் பெருந்துணை புரிவது இல்லைங்க. இந்த கட்டுப்பாடுங்கிறது சமுதாய குற்றங்களை தடுக்கிறதுக்கும் தேசத்தோட வளர்ச்சிக்குமே காரணமாக இருக்குது. அதனால் தீர்க்கமான முடிவு நல்ல ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய இந்த மகிழ்ச்சியான நாளில் இளைய தலைமுறையின் உயர்நிலைக்கு பெருந்துணை புரிவது கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவை நடுவர் ஐயா அவர்கள் வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் அனைவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை தைத்திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கொள்கை இல்லாத வாழ்க்கை வெற்றி பெற முடியாது. திட்டமிட்டு செயல்பட்டால்தான் தெவிட்டாத இன்பம் கிடைக்கும். அப்படி தெவிட்டாத இன்பம் கிடைக்க வேண்டுமானால் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் கட்டுப்பாடு வேண்டும் என்பதை உங்கள் தமிழாசிரியர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி அவருக்கு பதில் சொல்வதற்காக பக்கம் பக்கமாக படித்து கொண்டிருக்கிறார் பேராசிரியர் அம்மா. அப்படியே இன்னைக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு கட்டுப்பாட்டை நாம் உடைத்தோம். ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தோம். அப்படி வந்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு பெண்கள் நெருப்பின் இருப்பாய், இருப்பின் தெரிப்பாய், கேடை ஈட்டியாய், காலம் காட்டியாய், அடுப்படி சிறையினை பொடிப்படியாக்கி படி படி என்று படிப்படியாய் முன்னேறி வந்திருக்கிறார்கள். அரங்கில் சமமாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி வருவதற்கு பேராசிரியர் முத்தரசி அவர்கள் எத்துணை கடும் உழைப்பை நல்கியிருக்கிறார் என்பதை இப்போது பதிவு செய்கிறார்கள். அம்மா, நீங்கள் விரைவாக வேலைக்கு வரலாம். ஐயா, தலைப்பு என்பது இன்றைய தலைமுறை உயர்நிலை அடைந்திட
பெரிதும் துணை நிற்பது கடின உழைப்பா கட்டுப்பாடா? ஐயா, கட்டுப்பாடு என்பது என்ன? பிறர் நமக்கு விதிப்பது. இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, எதிர்மறை ஆற்றல். உழைப்பு என்பது என்ன? நம்மை உயர்த்தி கொள்ள நாமே செய்யும் முயற்சி, நமக்கு உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு உத்வேகம். இது நேர்மறை ஆற்றல். நாம் வெல்வதற்கு எது உதவி புரியும்? நேர்மறை ஆற்றலா, எதிர்மறை ஆற்றலா? சந்தேகத்திற்கு இடமின்றி உழைப்பு என்னும் நேர்மறை ஆற்றலே நம்மை உயர்நிலை அடைய நிச்சயமாக துணை புரியும். ஐயா, இப்போ தவமணி மேம் சொன்னாங்க, நடுவர் ஐயா கூட சொன்னாங்க, நிறைய கட்டுப்பாடுகள். டிவி பார்க்கக்கூடாது, செல்ஃபோன் தேய்க்கக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது. இருக்கட்டும் ஐயா, நீங்கள் நினைக்கும் எந்த கட்டுப்பாடுகளை வேண்டுமானாலும் ஒரு மாணவனுக்கு விதித்து கொள்ளுங்கள். அவன் ஜெயித்து விடுவானா? நிச்சயமாக இல்லை. படிப்பு என்னும் உழைப்பை அவன் கை தொடாத வரையில் வெற்றிக்கு சாத்தியமே இல்லை. உண்மைதானே ஐயா? எந்த கட்டுப்பாடுகளும் நம்மை உயர்த்தி விடாது. உழைப்பு என்னும் உன்னதம் மட்டுமே நம்மை உயர்த்தும். கட்டுப்பாடுங்கிறது ஒரு விதிமா? அந்த விதியவே நீங்க சதின்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்கள் விதிக்கும் கட்டுப்பாடுகள் அனைத்தும் அவர்கள் ஓடாத குதிரைக்கு போடப்படும் கடிவாளங்கள் போன்றதுதான். அதனால் எந்த பயனுமே கிடையாது. உழைத்தால் மட்டுமே நம்மால் முன்னேற முடியுமே தவிர எந்த கட்டுப்பாடுகளையும் ஓடுற குதிரைக்கு கடிவாளம் போட்டுடலாம் இல்லைங்களா? ஓடும் குதிரைக்கு தேவைதான். ஆனால் நீங்கள் சொல்லும் கட்டுப்பாடுகள் அனைத்தும் ஓடாத குதிரைக்கு போடப்படும் கட்டுப்பாடுகள். அதனால் எந்த பயனும் இருக்காது. ஓடாத குதிரையை கட்டி போட்டுடலாமா? நீங்க பேசுங்கம்மா. நீங்கள் சொல்கிற இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு மாணவன் தவளையை வச்சு ஆராய்ச்சி பண்ணினானா, தவளைக்கு பயிற்சி கொடுக்குறான். ஜம்ப்புன்னு சொன்னால் தவளை குதிக்கணும், பழக்கிட்டான். ஒரு நாள் ஒரு காலை வெட்டிட்டு ஜம்ப்புன்னு சொல்கிறான், தவளை கஷ்டப்பட்டு குதிக்குது. அடுத்த காலையும் வெட்டிட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டு குதிக்குது. அடுத்த கால் 4 காலையும் வெட்டியாச்சு. இப்போ ஜம்ப்புன்னு சொல்கிறான், தவளை குதிக்கலை. ஆராய்ச்சி முடிவை இப்படி எழுதுகிறான் மாணவன், 4 கால்களையும் வெட்டிவிட்டால் தவளைக்கு காது கேட்காது என்று. அப்படித்தான் இருக்கிறது உங்களது முடிவுகளும். கட்டுப்பாடுகளை விதித்து விட்டால் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் என்பது. அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதற்கே உழைப்பு தேவைப்படும் பொழுது உயரத்தை எட்டுவது என்பது உழைப்பின்றி சாத்தியமா நடுவர் அவர்களே? அன்றாடம் 1000 ரூபாய் சம்பாதிக்கும் ஆட்டோக்காரன் முதல் லட்சங்களில் புரளும் லட்சாதிபதிகள் வரை உழைப்பாளிகளே. கர்ம வீரர் காமராஜர் தொடங்கி கக்கன், அம்பேத்கர், டாட்டா, அதானி, அம்பானி தொடங்கி இன்றைய பைஜூஸ் ரவீந்திரன் வரை, விண்வெளித்துறையில் கோலோச்சி அப்துல் கலாம் முதல் இன்றைய மயில்சாமி அண்ணாதுரை வரை, சதுரங்க போட்டியில் புகழ்பெற்ற ஆனந்த் முதல் குகேஷ் வரை, கிரிக்கெட்டில் கொடிபட்டி பறந்த கபில் தேவ், சச்சின் முதல் இன்றைய ரோஹித் சர்மா, விராட் கோலி வரை, திரைத்துறையின் நட்சத்திரங்களான அன்றைய பாரதி ராஜா, மணிரத்னம் தொடங்கி இன்றைய ஆஸ்கார் விருது பெற்ற ராஜமௌலி வரை, ஏன் தமிழ்நாட்டின் தென்கோடியில் பிறந்து சாமானியனாக வாழ்க்கையை தொடங்கி இன்று 10க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகின்றாரே நம் தாளாளர் டாக்டர் திரு முருகேசன் அவர்கள். இவர்கள் அத்துணை பேரும் சாதித்தது அவர்களின் உழைப்பினாலேயே தவிர நீங்கள் விதிக்கும் எந்த கட்டுப்பாடுகளும் அல்ல. முடியாததை முடிப்பவர்களே முடிசூடிக்கொள்கிறார்கள். முடியாததை முடித்து காட்ட வைப்பது உழைப்பென்னும் ஒரு பெருமுயற்சியே. ஒரு முறை டாக்டர் அப்துல் கலாமும் விப்ரோ நிறுவனர் அசீம் பிரேம்ஜியும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ டாக்டர் அப்துல் கலாம் கேட்குறாரு, உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னு. அசீம் பிரேம்ஜி சொல்கிறாரு, 99% உழைப்பும் 1% அதிர்ஷ்டமும்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு அப்துல் கலாம் கேட்குறப்ப அசீம் பிரேம்ஜி சொல்கிறாரு, 99% வெற்றி இருந்தால் மட்டுமே அங்கு 1% அதிர்ஷ்டம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பெரிய கடற்கரை, அந்த கடற்கரை பக்கத்தில் ஒரு பெரிய மரம் கிளைகளை பரப்பி வளர்ந்துருக்கு. அங்கே ஒரு 2 குருவிகள் வாழ்ந்துட்டுருக்கு, முட்டையிட்டு அடகாத்து வாழ்ந்துட்டுருக்குது. திடீர்னு ஒரு நாள் பெரிய காற்று, அந்த கூண்டு கடல் உள்ளே விழுந்துருது. 2 குருவிகளுக்கு ரொம்ப கஷ்டம், கத்துது, கதறுது, யாராவது நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்களான்னு. கடைசியாக ஒரு முடிவுக்கு வருது, 2 குருவிகளும் கூடோட தான் நம்ம முட்டை தண்ணியில் விழுந்திருக்கு, இந்த கடல் தண்ணியை வற்ற வச்சிட்டோன்னா நம்ம முட்டைகளை எப்படியாவது மீட்டுடலான்னு தன்னோட சின்ன வாயால் 2 குருவிகளும் ஒரு சொட்டு தண்ணியை எடுத்துகிட்டு போது தூரமாக கொண்டு போய் கொட்டுது. தன் உடம்பு முழுசையும் தண்ணியால் நினச்சிக்கிது, தூரமாக போய் உதறுது. கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்குது. எதுக்கு? கடல் தண்ணியை வற்ற வைக்கிறாங்களாம், அவங்களோட முட்டையை மீட்கிறதுக்காக. அப்போ அந்த வழியாக ஒரு முனிவர் வரார், தன்னோட ஞான திருஷ்டியால் பார்க்குறார். இன்னும் இந்த பறவைகள் வித்தியாசமாக ஏதோ பண்ணிகிட்ருக்குன்னு ஞான திருஷ்டியால் கண்டுபிடிச்சிடுறாரு என்ன நடந்ததுன்னு. குருவிகளோட உழைப்பை பார்த்து அவருக்கு மனசே கேட்கல. தன்னுடைய தவ வலிமையை பயன்படுத்தி ஒரு அடி கடலை உள்ளே போக வைக்கிறார். முட்டைகள், குருவிகள் எதிர்பார்த்த மாதிரி பத்திரமா இருக்குது, முட்டைகளை மீட்டுருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 99% உழைப்பு அந்த குருவிகள் போட்டது, 1% என்ற அதிர்ஷ்டம் அல்லது இறை நம்பிக்கை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்.
ஸோ கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கும் போது நம்மை மீறி அந்த இறைசக்தி கூட நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி புரியும். இந்த காலகட்டம் வந்து உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், வாய்ப்புகள் கொட்டித்தான் கிடைக்கின்றன. ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாரும் பயன்படுத்திட முடியாது. யார் தன்னுடைய உழைப்பால் திறமையை பயன்படுத்தி முன்னுக்கு வர்றாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த வாய்ப்புகளை வசதிகளாக பயன்படுத்த முடியும். டெட்டு, டிஆர்பி, நெட்டு, செட்டு, நீட்டு, ஜேஇன்னு ஏகப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், சிஏ, ஐசிடபிள்யூன்ற மாதிரி கடினமான துறை தேர்வுகள், இதில் ஜெயிச்சவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் நண்பர்களே. அவர்கள் போட்ட ஒரே மூலதனம், வெற்றிக்கு அவர்கள் போட்ட ஒரே மூலதனம் உழைப்பு, உழைப்பு, கடின உழைப்பு மட்டும்தானே என்று நீங்கள் விதிக்கும் எந்த கட்டுப்பாடுகளாலும் அல்ல. உண்மையில் சொல்ல போனால் உழைப்பவனுக்கு, உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டவனுக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே தேவையில்லை. சுடும் வரைதான் நெருப்பு, சுற்றும் வரைதான் பூமி, ஓடினால் தான் ஆறு, தேங்கினால் சாக்கடை, உழைக்கும் வரைதான் அவன் மனிதன், உயிருள்ளவனே ஆவான், உழைப்பற்ற உடல் சவத்திற்கு சமமே. கிராமங்களில் சொல்லுவாங்க, நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க, எங்கள் பாட்டி எப்போதும் சொல்லுவாங்க, அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுட்டு இருக்கணும், உழைக்காதவனை கெட்டு போக வைக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை, அவனே கெட்டு போயிடுவான் அப்படின்னு. இதையெல்லாம் உழைப்பின் பெருமையை உணர்த்தும் வைர வரிகள் நடுவர் அவர்களே. எழுந்திரு, விழித்திரு, கருவிய காரியம் கைகூடும் வரை அயராது உழைத்திடு என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். என்றால் லட்சியத்தை அடைக்க உழைப்பு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை விவேகானந்தர் கூறுகிறார். மேலும் 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று கூறினாரே சுவாமி விவேகானந்தர். அவர் கேட்ட இளைஞர்கள் எங்களை போன்ற உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்ட இளைஞர்களைத்தான் நடுவர் அவர்களே. ஐயா, உயிரோடு இருப்பதற்கும் உயிர்ப்போடு இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உயிரோடு இருப்பது என்பது கடமைக்கு வாழ்வது, கனவுகளை, ஆசைகளை நிறைவேற்ற முடியாமல் பூட்டி கொண்டு கூட்டுப்புழு போல் எதிரணியினர் போல் வாழ்வது. உயிர்ப்புடன் வாழ்வது என்பது லட்சியங்களை, கனவுகளை அடைய, பிடித்ததை செய்ய மகிழ்ச்சியோடு பட்டாம்பூச்சி போல் எங்களைப் போல் வாழ்வது. இது எது வெற்றிக்கு வழிவகுக்கும்? கூட்டுப்புழுவின் வாழ்க்கையா, பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையா? ஒரு முறை உலக பணக்காரர்களில் ஒருவரான ராக்பெல்லர் ஒரு டைம் ஒரு விமானத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போவும் அவர் ஏதோ தொழில் குறிப்புகள் எடுத்துக்கிட்டே இருந்தாராம். அப்போ ஒரு இளைஞன் கேட்குறாரு, நீங்களும் பெரிய கோடீஸ்வரர், 10 தலைமுறைக்கு சொத்து வச்சுருக்கிறீங்க, ஆனால் இன்னும் ஏன் உழைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ராக்பெல்லர் சொல்கிறாரு, விமானம் தரையில் இருந்தது, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி உச்சிக்கு வந்துட்டோம், இப்போ இன்ஜினை ஆஃப் பண்ணால் என்ன ஆகும்? அதுபோல தான் என்னுடைய உழைப்பு என்பதும், உழைப்பு எனக்கு உயிர்ப்பை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார் நடுவர் அவர்களே. ஒரு மனிதனை உயிர்ப்போடு வைப்பது உழைப்பு மட்டுமே. மண்ணை முட்டி போராடி வெளிவரும் விதைகளே விருட்சமாக முடியும். முந்தி சென்று முட்டையை தொடும் அணுவே உயிராய் ஜனிக்க முடியும். பொறுப்புடன் உழைக்கும் தொழிலாளிகளே முதலாளிகளாக முடியும். பொறுப்புடன் படிக்கும் மாணவனே முதல்வனாக முடியும். இன்றைய இளைய தலைமுறையினர் நம்மை விட மிகுந்த திறமைசாலிகள், புத்திசாலிகள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும், அதை எப்படி அடைய வேண்டும் என்றும் அவர்களுக்கு தெரியும். சுதந்திரமற்ற வளர்ச்சி என்பது வளர்ச்சியே அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் இன்றைய இளைய தலைமுறையினர். அவர்களை சுதந்திரமாக சிந்திக்க விடுவோம், செயல்பட விடுவோம். உங்களின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் அவர்களின் கனவிற்கும் வளர்ச்சிக்கும் போடப்படும் தடைகளே. உழைப்பின் மேன்மை இன்றைய இளைஞர்களுக்கு தெரியும், அதன் உன்னதமும் அவர்களுக்கு தெரியும். உறுதியாய் உழைப்பவன் ஒரு நாளும் தோற்க மாட்டான் என்பதும் இன்றைய இளைஞனுக்கு தெரியும். உழைக்க தயாராக இருப்பவர்களால் மட்டுமே வெற்றிக்கு சொந்தம் கொண்டாட முடியும் என்று இன்றைய இளைஞர்களுக்கு தெரிவதால் மட்டுமே வீரமுத்துவேல், பிரக்ஞானந்தா, தேஜஸ்வி சூர்யா, சுந்தர் பிச்சை, அருணிமா சின்ஹா, ஓலா பாவிஷ் அகர்வால், பேடிஎம் விஜய்சேகர், ஃப்ளிப்கார்ட் சச்சின், ரெட்பஸ் பனிந்தா சாமா என்று அரசியல், அறிவியல், விளையாட்டு, தொழில்துறை என அனைத்து துறைகளிலும் இளைய தலைமுறையினர் தடம் பதித்து வருகின்றனர். இறுதியாக இப்படி கூறி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. இதோ நம் பாரத தாய் அழியாத தன் அரியாசனத்தில் புத்திளமையோடு, முன்பு எப்போதும் இல்லாத பெருமையோடு வீற்றிருப்பதை காணுங்கள் என்று கர்ஜித்த வீரத்துறவி விவேகானந்தரின் கனவு நனவாகி கொண்டிருப்பது உழைப்பின் உன்னதத்தை உணர்ந்து சாதிக்கும் இளைய தலைமுறைகளால் மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்து முத்தாக கருத்துக்களை வைத்தார்கள். நன்றாக பேசினீர்கள், வாழ்த்துக்கள். இப்போது உங்களுக்கு பதில் சொல்வதற்காக துடிதுடித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் இருக்கிறவங்கள வெளுத்து வாங்குறவர். இன்றைக்கி ஐயா அரசியல்லாம் பேச மாட்டார், தலைப்புக்குள்ளேயே நிற்கிற தன்மான சிங்கம் எங்கள் கல்வியாளர் முருகையன் பக்ரிசாமி எழுகிறார். ஐயா, நீங்கள் நான் இயல் என்றால் பேரறிஞர் அண்ணா பேச்சை கேட்டிருக்கிறேன், மூவ பேச்சை கேட்டிருக்கிறேன். அந்த இயல்
கேட்டிருக்கிறேன். இசை என்றால் இசைத்தமிழிலே இன்றைக்கு ஆழ்வார்களும் பக்தி இலக்கியங்களும் இசைத்தமிழ் இலக்கியங்களுக்காக நான் இசையினுடைய கேட்டிருக்கிறேன். நாடகத்தமிழ் என்றால் சிலம்பு ஞாபகம் வருகிறது. ஆனால் முத்தமிழும் சேர்த்து இயலும் இசையும் நாடகம் என்றால் ஐயா உங்கள் ஞாபகம் தான் எனக்கு வருகிறது நடுவர் அவர்களே. ஆனால் நீங்கள் பாடுகிறீர்கள், அழகாக எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சு ஒரு நாடகமாக எங்களுக்கு தோன்றுகிறது. அங்கு அசைவுகள் நாடகத்தை உணர்த்துகிறது. அப்படி முத்தமிழுக்கும் வித்தகராக இருக்கிற நீங்கள் இன்றைக்கு நடுவராக இருந்து தீர்ப்பு வழங்க இருக்கிறீர்கள். ஐயா, எந்த நகையும் அணியவில்லை. நீங்கள் பார்த்தேன், கழுத்தில் செயின் இருக்குமா பார்த்தேன், கையில் தங்க கடிகாரம் இருக்குமான்னு பார்த்தேன். ஒரு அணிகலன்களையும் நீங்கள் அணியவில்லை ஐயா. ஆனால் வள்ளுவன் சொன்ன பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற என்று வள்ளுவர் சொன்னாரே. பணிவோடு இருக்க வேண்டும், கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். மேடையில் வந்த நேரம் முதல் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இனிமையான பேச்சு, உங்களுடைய கட்டுப்பாடு, பணிவு, இதுதான் ஐயா உங்களுக்கு இன்றைக்கு நடுவராக இங்கே அமரச் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. 19 பட்டிமன்றங்களை கண்டு இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் கட்டுப்பாடு. நகை அழகல்ல, இன்சொலும் பணிவும் தான் அழகு என்று வள்ளுவன் கூறியிருக்கிறார், நான் கூறவில்லை. ஆறு ஓடணும்னா 2 பக்கமும் கரை இருக்கணும். கரையில் 2 பக்கம் கரை இருந்து கட்டுப்பாடோடு ஆறு தண்ணி ஓடுகிற போது தான் அது ஆறு. அது விவசாயத்துக்கு பயன்படுது, வாய்க்கால்களாக ஓடி நீர் பெருகி எல்லாம் பயன்படுகிறது. அதே கட்டுப்பாடு அற்று ஓடினால் அது ஆறல்ல, காட்டாறு, காட்டில் ஓடுற ஆறு, அது எதுக்குமே பயன்படாது. அதே போலதான் ஒரு இசை என்று சொன்னால் தாளம் என்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். நான் பாடினா எந்திரிச்சு போயிடுவீங்க நீங்கள் எல்லாரும். ஆனால் அழகாக எங்களுடைய அணி தலைவர் இந்த தனி அணியை சேர்ந்த தவமணி பாடுறப்போ ரொம்ப அழகாக மனம் போன போக்கிலே போகலாமா பாட்டை அப்படியே ரசித்து கேட்டீங்க. ஏன்? கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற போது தான் ஒரு அழகு, ஒரு சுவை, அதற்கு ஒரு ரசிப்புத்தன்மை ஏற்படுகிறது. அதனாலே தான் வள்ளுவன் சொன்னான், சென்ற இடத்தால் செலவிடாது, சென்ற இடத்தால் செலவிடாது, தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவு நாயா. குதிரையை பரிமேலழகன் எழுதலாம், அதுக்கு உரை எப்படி எழுதலாம்? குதிரையை நிலம் அறிந்து செலுத்தும் வாதுவன் போல. வாதுவன குதிரை ஓட்டி, குதிரை ஓட்டுகிற போது குதிரை கண்ணாப்பண்ணு ஓடும். குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்க இல்லையா? அந்த கடிவாளம் போட்டு ஓட்டுகிற போது ஒரு பள்ளம் இருந்தது என்றால் கடிவாளத்தை பிடித்து இழுத்து பாதையை மாற்றி அதை செலுத்துவதை போல இந்த மனம் எதுக்கு வேணாலும் ஆசைப்படும். முத்தரசு சொன்ன மாதிரி காலையில் இருந்துச்சு போன் பார்க்க வேண்டாம், போன் பார்க்க தோணும், சுதந்திரம் கொடுங்க, போன் பார்க்கட்டும். அந்த போனில் எதையோ பார்க்க தோணும், பார்க்க விடுங்க. அதன் விருப்பத்துக்கு விளையாட தோன்றும், விளையாட விடுங்க. அப்படின்னு சொன்னால் என்ன உழைத்தாலும் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அங்கே போகாது. ஆகவே தோல்விதான் ஏற்படும் என்பதுதான் எனக்கு முடிவு என்பது காரணத்தினாலே தான் மனமே மனமே மனம் ஒரு குரங்கு, அது எங்கே பாயுன்னு சொல்ல முடியாது. அதிலும் நீங்கள் சொன்னது மாதிரி நன்மை தருகிற செயல்களை விட தீமை தருகிற செயல்களை அந்த மனம் விரும்பும். அப்படி நீ போயிடக்கூடாது. மனத்தை குதிரை மாதிரி வச்சு நீ கட்டுப்படுத்தி அதை நல்ல வழியில் உய்ப்பது தான் அறிவு என்று நான் சொல்லவில்லை, வள்ளுவன் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறான். அதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். அழகாக சொன்னாங்க, டாஸ்மாக் கடையில் நீங்கள் பொங்கல் முடியட்டுமே, பொங்கல் முடிஞ்சு மறுநாள் செய்தித்தாள் வாங்கினீங்கன்னா சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு டாஸ்மாக் விற்பனை 14 கோடி ஏறிவிட்டது, அதிக விற்பனையாம். அந்த மது அருந்துகிற அந்த பழக்கம் இன்றைக்கு இளைஞர்களிடையே, இன்றைய தலைமுறையிடையே எப்படி வந்திருக்கிறது என்பதை நாம் கண்டுகொண்டு தான் இருக்கிறோம். சொல்கிறேன் ஐயா, நன்றாக உழைக்கிறார் ஒருவர். இது வந்து இன்றைய சமூகத்தில் நடைபெறுகின்ற நிதர்சனமான நிகழ்ச்சி. நன்றாக சம்பாதிக்கிறார், உழைக்கிறார். ஒரு கொத்தனார் அருமையாக கட்டடம் கட்டுறார். ஏறி நின்று பார்த்த மதில் மேலே நின்று அங்கே பூசி உடைத்து மாலையிலே 1500 ரூபாய் சம்பளத்தை வாங்குகிறார். வாங்கியவர் நேராக டாஸ்மாக் கடைக்கு போகிறார். ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிட்றார். கூட வர நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்கிறார். தானும் குடித்து தன்னோடு வந்தவர்களுக்கும் வாங்கி கொடுத்து செலவழித்து மீண்டும் பிரியாணி கடைக்கு சென்று பிரியாணி வாங்கி அருந்தி
1500 ரூபாயும் தொலைத்து விட்டு வீட்டுக்கு சென்று மனைவியும் மக்களையும் உதைத்து துன்புறுத்துகின்ற அந்த தொழிலாளி கடுமையான உழைப்பாளி தான். ஆனால் சுய கட்டுப்பாடு இல்லாத காரணத்தினாலே தானே அங்கே டாஸ்மாக் கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும் சென்று. அதே பாருங்கள், ஒரு அரசாங்கத்திலே அல்லது ஒரு அலுவலகத்திலே பணியாற்றக்கூடியோர் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளமாக இருக்கும். காலையிலே மனைவி கட்டி கொடுத்த தயிர் சாதத்தையும் ஊறுகாயும் எடுத்துக்கொண்டு சென்று சாப்பிட்டு விட்டு மாலையிலே அவர் திரும்பி வருகிற போது அந்த மக்களோடு இருந்து மகிழ்ந்து உண்டு, மக்களே நன்றாக படிக்க வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கும், இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும் என்ற கட்டுப்பாட்டோடு குழந்தைகளை வளர்க்கின்ற அவர் உழைப்பால் பெற்ற 1500 ரூபாயை விட 500 ரூபாய் தான் சம்பாதிக்கிறார். ஆனால் வாழ்க்கையை கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து குடும்பத்திலே இருக்கிற குதூகலத்தை அனுபவிக்கிறார் பொங்கல் திருநாளிலே. ஆனால் 1500 ரூபாய் சம்பாதிக்கிற உழைப்பாளி கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி தடம் மாறி சென்று கொண்டிருக்கிறாரே என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. சொன்னாங்க இல்லையா, ரொம்ப அழகாக சொன்னாங்க. கூட்டுப்புழை பற்றி நல்லா சொன்னீங்கம்மா. நாங்கள்லாம் பறந்து சுதந்திரமாய் பறந்து சிறகடிக்கிற வண்ணத்து பூச்சிகள், நீங்கள்லாம் கூட்டுப்புழுக்கள். ஆமாம்மா, எங்கள் கூட்டுப்புழுவிலேருந்து தான் நீங்கள் வாரீங்க. கூட்டுப்புழுவிலேருந்து தானே வண்ணத்து பூச்சி வருது. கூட்டுப்புழுலையும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது தெரியுமா? ஒரு நாள் ஒரு மாணவன் ஒரு ஆய்வகத்தில் கூட்டுப்புழு வண்ணத்து பூச்சி எப்படி பருவம் வளருதுங்கிற ஒரு அந்த சோதனையில் அப்பாடா கூட்டுப்புழு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி அதுலேருந்து வெளியே வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி வச்சாங்க அறிவியல் ஆசிரியை. இந்த பையன் என்ன பண்ணான், வேணாம் 2 நாளைக்கு முன்னாடியே பூச்சி வரட்டும் வண்ணத்து பூச்சின்னு சொல்லி உடைச்சான். உடைச்சதுனால அந்த புழுக்குள்ளே இருந்த அந்த பூச்சி செத்து போச்சு. கட்டுப்பாட்டோடு இருந்தால் அழகான வண்ணத்து பூச்சி வெளியே வந்திருக்கும். கட்டுப்பாடு மீறி உடைத்ததனாலே அந்த வண்ணத்து பூச்சி இறந்து போச்சுமா. ஆகவே நாங்கள் கூட்டுப்புழுதான், கட்டுப்பாட்டோடு இருந்து நாங்கள் வண்ணத்து பூச்சியாய் சுதந்திரமாய் இங்கே உலாவுவோம் என்பதுதான் எங்களுடைய கோட்பாடு. நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், இதெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஃபாஸ்ட் ஃபுட்டு துரித உணவகம், நின்றுக்கிட்டே சாப்பிட்றான். அது சுவைத்து கூட சாப்பிடுவதில்லை. அவன் எத்தனை ஒரு நாள் சுட்ட எண்ணெயோ ஒரு வாரம் பயன்படுத்துகிறான். துரித உணவகத்தில் விரைவாக உணவறிந்து துரிதமாக போய் சேர்ந்துடுறாங்க இன்றைய இளைஞன். வெக்கமாக இருக்குயா. எத்தனையோ பேர் என்னோட வயசு நல்லா 3/4 நூற்றாண்டு கடந்து போயிட்டான், இன்னும் நல்லா கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்மளாம் பாருங்கள், இளைஞர்கள் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் வாழ்க்கையை தூய்க்காமல் அனுபவிக்காமல் இறந்து போகிறார்கள் என்று எண்ணுகிற போது அவர்களுடைய அந்த வாழ்க்கை, இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை உழைக்கிறார்கள், உழைத்து பயனில்லை. கட்டுப்பாட்டோடு விதிமுறைகளோடு இராணுவ கட்டுப்பாடு என்று சொல்கிறார்கள், தனிமனித ஒழுக்கத்தோடு சமூக ஒழுக்கத்தோடு குடும்ப ஒழுக்கத்தோடு நாம் நடைபெறுமையானால் இந்த இளைஞருடைய எதிர்காலம் மிக வளமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்ற காரணத்தினாலே தான் சொல்லி கடைசியாக இப்படி முடிக்கிறேன் ஐயா. ஒரு புராணத்திலே ஒரு சிவபெருமான், நல்லா பாட்டுருப்பீங்க, சிவபெருமான் காளி தேவி அவங்க மனைவி, ஒரு அரக்கன் கட்டுப்பாடு இல்லாமல் தேவர்களை அழித்து கொண்டிருக்கிறான், துன்பம் தந்து கொண்டிருக்கிறான் ஐயா. காளி பார்க்குறாங்க, பொறுக்க முடியல, எல்லாரும் போய் புகார் பண்ணுறாங்க காளி தேவிட்ட. காளி தேவி இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்களுடைய சூழாயுதத்தை எடுத்துகிட்டு போய் போரிட்டு அவனை கொன்றுவிட்டு கொன்ற மகிழ்ச்சியிலே உற்சாகமாக நடனம் ஆடுகிறார்கள். அவங்க அப்படியே இந்த கோபக்கனலில் நடனம் ஆடுகிற போது அவருக்கு கால் படுகிற இடமெல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்துட்டு உலகமே அப்படியே பயப்படுது. ஐயோ காளி இப்படி ஆடுறாளே, எப்படி நிறுத்துறதுன்னு போய் பிரம்மா சரஸ்வதி போகலாங்கிறாங்க. போவாத, அவங்க கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனைக்கு போவாத அப்படின்னு சொன்ன உடனே அப்படி ஆடிக்கொண்டிருக்கிற காளி தேவியை பார்த்து சிவபெருமான்கிட்ட போய் இப்படி ஆடுறாளே, உலகமே அழிஞ்சுக்கிட்டு இருக்க, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லுகிற போது சிவன் போய் பார்க்கிறார். காளி உத்தரதாண்டம் ஆடுகிற போது அப்படியே காலில் விழுவுறாப்புல, மனைவி காலில். காளி தன் காலிலே மிதித்த பிறகுதான் பார்க்கிறார் சிவபெருமான் காலிலே மிதிபட்டு கிடப்பதை பார்த்து உடனே கோபம் தணிந்து நாக்கு வெளியே வருகிறது. கோபம் தணிகிறப்போ நாக்கு வெளியே வரும். வெளியே வந்து தன்னுடைய கணவன் கீழே விழுந்திருக்கிறார் என்று சொன்ன உடனேயே அப்படியே தன்னுடைய கோபத்தை உக்கிரத்தை தணிக்கிறார் என்று சொல்லி அது ஒரு வரலாறு.
மனைவி கலவை தாளிலே கணவன் விழுந்ததல்ல இல்லையா? நீங்கள் இந்த கதையின் மூலம் என்ன சொல்கிறீங்க? என்ன எல்லாரும் பிரச்சனை வந்துச்சுன்னா கட்டுப்பட்டு வாழ்ங்கிறேன். அதாவது கட்டுப்பட்டு கணவன் மனைவிக்கு கட்டுப்படுங்க, அல்லது மனைவி கணவனுக்கு கட்டுப்படுங்க. கட்டுப்பட்டு வாழ்வதனாலே குடும்பத்தில் ஒரு ஐயா ஒரு நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு மன்னன் சொன்னாங்களாம், ஒரு மந்திரி லேட்டாக வந்தானா ஐயா, ஏன் லேட்டுன்னு கேட்டாங்களாம். மந்திரி சொன்னாராம், வருகிற போது என் மனைவி போய் இந்த காய்கறி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு போன்னு சொன்னாங்க, லேட்டாகி போச்சு. அடப்போயா, மனைவி காய்கறி அறிய சொன்னாங்களா, அதனால் அரண்மனைக்கு லேட்டாக வராராம். வெக்கமாக இருக்கியா? எல்லாரும் அப்படி தான் ஐயா, எல்லா கணவன்மார்களும் நாங்கள் அப்படி தான் ஐயா, கொஞ்சம் கொஞ்சம் மனைவிட்டு அப்படி கட்டுப்பட்டு போயிடுவையா அப்படின்னு. அப்படியா? நம்ம நாட்டில் போய் ஒரு போட்டி இல்லையா, கட்டுப்பட்டு நடக்கிற எத்தனை பேர், கட்டுப்படாமல் நடக்கிற எத்தனை பேர். மனைவிக்கு பயப்படாமல் கட்டுப்படாமல் நடக்கிறவனுக்கு நான் ஒரு பெரிய பரிசு தர போகிறேன். வா அறிவிச்சுட்டான். வந்து நின்னாங்க. இந்த பக்கம் கட்டுப்படாதவன்லாம் நின்று, இந்த பக்கம் கட்டுப்படுறவன்லாம் நின்றுனாங்களா ஐயா. கட்டுப்படுறவன் பக்கம் வரிசைட்டான், கட்டுப்படாதவன் பக்கம் நடுவர் மாதிரி ஒருத்தர் நின்னார். கட்டுப்படாதவன், மனைவிக்கு கட்டுப்படாத ஒரு நடுவர் நின்னார். அரசனுக்கு சந்தோஷம் தாங்கலை. இவருக்கு தான் ஐயா பரிசு கொடுக்கணும் அப்படின்னோடனே எல்லாரும் ஓடி போய் இந்த மக்கள் தொலைக்காட்சி மாதிரி இன்டர்வியூ பண்ணுறாங்க. எப்படியா நீ மட்டும் இவ்வளோ வீரமாக இருக்க? இல்லை இல்லை, நான் புறப்பட்டு வீட்டிலிருந்து வருகிற போது என் மனைவி சொன்னார், கூட்டமாக நிற்கிற பக்கம் நீ நிற்கக்கூடாது, தனியாக தான் நிற்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் தப்பு இல்லைங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மலைப்பாறை இருக்கிறது என்று சொல்ல நாங்கள் அப்படி ஒதுங்கி அப்படி போயிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உழைப்பீங்க, உடைப்பீங்க, உடைச்சிட்டு போகிறோம்பீங்க. நாங்கள் அப்படி இல்லைங்க, நாங்கள் அப்படி கட்டுப்பட்டு ஓரம் அப்படி போயிடுவோம். இதுதான். அதனால் இன்றைய தலைமுறை பெரியவர்கள் சொல் கேட்டு பெரியவர்களுக்கு அடிபணிந்து தன்னுடைய தன்னை சுய ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், குடும்ப ஒழுக்கத்தை பேணி பாதுகாத்து வந்தால் இந்த திருநாடு இன்றைக்கு 50 விழுக்காட்டிற்கு மேலே, இந்திய திருநாட்டில் 50 விழுக்காட்டிற்கு மேலே 25 வயசு உள்ள பிள்ளைங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்தியா அவர்களுடைய கையிலே இருக்கிறது என்று சொல்லி எதிர்கால தலைமுறையிலே கட்டுப்பாடு இருந்தால் தான் இந்த இந்தியா மலர்ந்த சமுதாயமாக உருவாகும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை பொங்கல் திக்கும் இனிய திருநாள் வாழ்த்துக்களை தமிழர் திருநாளாக தெரிவித்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முருகன் வேலோடு வந்தான். நம்முடைய முருகன் ஐயா சொல் வேலோடு வந்தார். அதே மாதிரி காலில் உள்ள ஒரு தத்துவத்தை அற்புதமாக சொன்னார். எல்லா கதையும் அப்படி தாங்க ஐயா, யாரும் தனித்து நிற்க முடியாது. சரி இல்லை சாரி, 2 சொல்கிறவன் தப்பிச்சிட்றான். இதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய நியாதி என்பதை மிக அழகாக சொன்ன ஐயாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி நாம் தீர்ப்புக்கு போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு காலத்தில் எல்லாமே மனித ஆற்றலை மையமாக வைத்தே இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை, எல்லாமே இயந்திர தொழில்நுட்பம், நுண்ணறிவு, அதை அடிப்படையாக வந்து வருகிற போது அவர்களுக்கான வடிவமைப்பை பெரியவர்கள் வழிகாட்ட வேண்டும். பெரியவர்கள் அவர்களுக்கு உழைப்பை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு உழைப்பை சொல்லிக் கொடுக்க போதுதான் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்று நான் உழைப்புக்கே தீர்ப்பு கொடுத்தலாம் என்றால் யாரும் கைத்தட்ட மாட்டேங்கிறீங்க. கட்டுப்பாடு ஒரு 20 பேர் தட்டுக்கிறாங்க. கட்டுப்பாடு உடனே அப்போ நாங்கள் இல்லையா? கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை கயிறு கட்டுப்படாத ஆடு மாதிரி மாடு மாதிரி எல்லா இடத்துலையும் மேய்ஞ்சிட்டு போயிடும். இந்த உலகத்தில் உழைப்பின் மேன்மையை நம்முடைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு ஆடம்பரத்தை சொல்லிக் கொடுத்தோம், வசதியை சொல்லிக் கொடுத்தோம், கல்வி அறிவில் அவர்களுக்கு பண மேன்மையை சொல்லிக் கொடுத்தோம், நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி கொடுத்தோம். அவர்களுக்கு உழைப்பை சொல்லிக் கொடுக்கவில்லை. அதுதான் பாரதிதாசன் சொன்னான், சிற்றூரும் வரப்பெடுத்த வயலுமாறு தேக்கியனல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெச்சேறு உழுது உழைத்து நெச்சேறு உழுது உழைப்பையெல்லாம் தந்தவர் அவர் என்கின்ற அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள் பாவேந்தன் பாரதிதாசன். எழுதுகிற போது மிக அழகான அந்த பாடல் வரிகளை எல்லாம் நம்முடைய இளைய தலைமுறைக்கு நாம் சொல்லவில்லை, நம் முன்னோர்களை பற்றி சொல்லவில்லை, நம்முடைய உழைப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனால் கட்டுப்பாடை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கி ஐயா சொன்னார், டாஸ்மாஸ் கரையில் இவ்வளோ கோடி ரூபாய் விற்றுது அப்படின்னு. அதில் ஒரு நுட்பம் இருக்குது. நீங்கள் விற்ற தொகை போன ஆண்டை விட அதிகமாக இருக்கலாம், ஆனால் போன ஆண்டை காட்டிலும்
கோடிகள் விற்பனையாகிறது. ஆனால் போனாண்டை காட்டிலும் குடிகார கேடிகள் உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை அது உட்கருத்தாக சொல்லுகிறது என்பதை என்னுடைய தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை. சொல்லிக் கொடுக்காத காரணத்தால் அவர்களுக்கு உழைக்கவும் தெரியவில்லை, பிழைக்கவும் தெரியவில்லை, கட்டுப்பாடாக இருக்கவும் தெரியவில்லை. இதுதான் உண்மை. பெரியவர்கள் அவரவர்கள் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று தனி செல்போன், அவர்களுக்கென்று தனி தொலைக்காட்சி, அவர்களுக்கென்ன தனி சீரியல் தொடர். என்றாவது ஒரு நாள் அந்த குழந்தைகள், கல்லூரி படிக்கிற மாணவன் என்ன செய்கிறான், யாரோடு நட்பு கொள்கிறான், அவன் என்ன நோக்கத்துக்காக இருக்கிறான் என்று நாம் கேட்டதுண்டாக இல்லை. யாரையும் பாராட்டுவதும் இல்லை, திட்டுவதும் இல்லை. இதனுடைய விளைவாக ஒரு தலைமுறை இன்றைக்கு தள்ளாடி நிற்கிறது. போதையோடும் கேடிகளோடும் தீய பழக்கங்களோடும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முறைப்படுத்தி வகைப்படுத்தி உயர்வை காட்ட வேண்டுமானால் அவர்களோடு நீங்கள் பேச வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய பண்பாட்டு கூறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கிற போது தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். விவசாயி காலையில் 5 மணிக்கு போயிட்டு அந்த நெல் வயலில் இருக்கிற களைகள்லாம் ஒன்று ஒன்றா பிடுங்குவான். ஏன் தெரியுமா? அந்த நெற்பயிர் நன்றாக வளர வேண்டுமானால் அங்கே இருக்கிற அந்த புல் களை வெளியே வர வேண்டும். அப்படி எடுக்காதான் அந்த நெற்பயிர் வரணும். அப்படி நெற்பயிர் விளைஞ்சாதான் நம்மளுக்கு சோறு கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை என்னுடைய இளைய தலைமுறைக்கு நாமெல்லாம் இப்படி வாழ்ந்த குடும்பம், ஒழுக்கம் முக்கியம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கிற போது தான் அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார். 6 ஓடினால் அது உழைப்பு. ஓடுகிற ஆடு உழைப்பு. ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள். ஓடுகிற ஆறு உழைப்பு என்றால் அதற்கு 2 பக்கம் இருக்கிற கரை கட்டுப்பாடு. இந்த கரை உடஞ்சிருச்சுன்னா தண்ணி திசை தெரியாமல் போயிடும். அது உரிய நேரத்தில் வயல்களுக்கோ இல்லது நீர் தேக்கங்களுக்கோ சேராது. இதே மாதிரி இந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய நற்சிந்தனைகள், பாராட்டுக்கள், பாதுகாப்பு வழிமுறைகள் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுப்பது, அவர்களை படிக்க சொல்லிக் கொடுப்பது உழைப்பு. படிப்பும் ஒரு உழைப்புத்தான். அதனால்தான் தமிழர்கள் மட்டும்தான் படிக்கட்டுக்கு படி கட்டுன்னு வச்சான். ஏன்னா ஒரு படியாக ஏறும்போது அந்த படி சொல்லும், நீ படி, நீ படிச்சின்னா மேலே வந்துடலாம் அப்படிங்கிறது அந்த படிக்கட்டு சொல்கிறதுனால தான் அதுக்கு படிக்கட்டுன்னு வச்சான். அந்த படியை மேலே ஏறி போனால் நடை வரும். ஏன் நடைன்னு வச்சா, டேய் நீ நடந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், இந்த நல்லபடி படித்தபடி நடந்தால் நீ வெற்றி பெறலாம் என்பதற்காக நடையை வெற்றி வைத்தான். அதையெல்லாம் என்னுடைய தலைமுறைக்கு சொல்லவில்லை. ஏப்பார் ஆப்பிலேயே சொல்லிக் கொடுத்து வீழ்த்து விட்டோம் அந்த இளைஞர்களை. அவர்களை உயர்வாக்கவும் உருவாக்கவும் உன்னதம் படைக்கவும் சிலந்தி கல்வி குழுமத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சிந்தனையை, மிகப்பெரிய வேள்வியை உலகமெல்லாம் சொல்ல வேண்டும். எங்கள் முருகேசன் ஐயாவுடைய சிந்தனையை, எங்கள் தாய் சிவந்தி அம்மாவனுடைய சிந்தனையை உலகமெல்லாம் நாம் விதைக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் நன்னெறியையும் உழைப்பையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்கிற போது உழைப்பு ஆறாக இருக்கிறது, கரை கட்டுப்பாடாக இருக்கிறது அப்படி என்று சொல்லுகிற போது இவர்கள் கேட்கிறார்கள், ஆறே ஓடவில்லை என்றால் கரை எதற்கு அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அப்படி பார்க்கிற போது ஓடுகிற ஆறுகளுக்கு கரை கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அதை போல வளர்கிற பிள்ளைக்கு பெற்றோரும் மற்றோரும் ஆசிரியர்களும் கரையாக இருக்க வேண்டும். ஆனால் ஓடுவது இளைஞர்களாக புதிய நவீன தலைமுறையாக இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தால் உழைப்பு வெற்றி பெறுகிறது. அந்த உழைப்பை கட்டுப்பாடு கட்டிப்படுத்தி நெறிப்படுத்துகிறது என்கின்ற தீர்ப்பினை சொல்லி, உழைப்பு வெற்றி பெற்றால் அது கட்டுப்பாட்டின் பெருமை என்பதை நல்ல தீர்ப்பாக சொல்லி, உலகமெல்லாம் இருக்கிற என் தமிழர்களே, பொங்கல் திருநாளை கொண்டாடுகிற நீங்கள் பொங்கலை கொண்டாடுவது, பொங்கல் பொங்குவதைப் போல் உங்கள் மனத்தில் இன்பம் பொங்க வேண்டும், எழுச்சி பொங்க வேண்டும், துன்பம் நீங்க வேண்டும், துயரம் நீங்க வேண்டும், நன்மை பிறக்க வேண்டும். நானிலம் முழுவதும் நம்முடைய பண்பாட்டு கூறுகளை, கலாச்சாரங்களை எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு உழைப்பு அவசியம். உழைப்பு பிழைப்பை தரும், அந்த பிழைப்புக்கு கட்டுப்பாடு துணை நிற்கும் என்கின்ற செய்தியினை சொல்லி, ஓடுகிற வண்டிக்கு எப்படி ஆயில் போட வேண்டுமோ, எரிகிற மின்சாரத்துக்கு எப்படி மின்சாரம் அவசியமாகிறதோ, அதைப்போல் உழைப்புக்கு கட்டுப்பாடு தேவை என்பதனால்
உழைப்பு முன்னே செல்கிறது, கட்டுப்பாடு அதை பின்னே செல்கிறது என்கின்ற தீர்ப்பினை வழங்கி முடிக்கிறேன். புலர் விடியல் மலர் தூவி புதுப்பாட்டு குயிலிசைக்கிற இந்த நாளில் சிலந்தி குழுமமும் மக்கள் தொலைக்காட்சியும் நடத்துகிற இந்த பட்டிமன்றத்தின் மூலம் உலகமெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு பொங்கலோ பொங்கல் என்று பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.